அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, சங்கீத பாடல்களை தமிழில் கேட்பதும் பார்ப்பதும் ஆன்மாவுக்கு ஒரு இனிய அனுபவம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சங்கீத பாடல்களின் இனிய வரிகள் இதயங்களை தேவனின் சந்நிதிக்கு அழைத்துச் செல்கின்றன. இவை வெறும் பாடல்கள் அல்ல, ஆவியை புத்துணர்ச்சி செய்யும் ஜீவ வார்த்தைகள். இப்போது நாம் ஒன்றாக கேட்டு உணர்ந்து ஆராதனையுடன் பாடுவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரருக்காரும் இடத்தில் உடக்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பரியாசக்காரருக்காரும் இடத்தில் உடக்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களன் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரருக்காரும் இடத்தில் உடக்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, பரியாசக்காரருக்காரும் இடத்தில் உடக்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில்
வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போலிருக்கிறார்கள். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போலிருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களன் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஜீவனின்
காலமானது நீரோடைகளை வாஞ்சித்து கிடறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே காகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது வேவலுடையில் சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து நீரே கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்துக்கோருரிரு தேவாலயத்திற்கு போய் வருவே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது இரதத உரன் என்னிலும் செருளாயத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரகளும் எல்லாம் என்மேல் உரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற் காலத்திலே தமது திரவம் கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்னை மறந்தேன். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போலின் திருகு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் இவக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கு காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் துணையாய் தங்கும்.
பூமி நடுங்கினாலும் மலைகள் சாய்ந்தாலும் அவரில் நம்பிக்கை நமக்கே நிலைக்கும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் நம் முகத்திற்கு ரட்சிப்பு. அவர்தான் நம் வாழ்வின் நங்கூரம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் நம் முகத்திற்கு ரட்சிப்பு. அவர்தான் நம் வாழ்வின் நங்கூரம். நதியின் நீர்க்கால்கள் மகிழ்வை தரும். தேவனுடைய நகரம் அமைதியால் நிறையும். அவர் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே அவர் சகாயம் செய்வார். ஜதிகள் கொந்தளித்தாலும் ராஜ்யங்கள் தளித்தாலும் அவரின் சத்தம் முழங்கும் போது பூமி உருகும். அவரின் கிருபை நம்மை தாங்கும். அவரின் வரம் வாழ்வி நம்மை உயர்த்தும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் நம் முகத்திற்கு ரட்சிப்பு. அவர்தான் நம் வாழ்வின் நங்கூரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார். பூமியிலே உயர்ந்திருப்பார். பூமியிலே உயர்ந்திருப்பார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் நம் முகத்திற்கு ரட்சிப்பு. அவர்தான் நம் வாழ்வின் நங்கூரம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர்தான் நம்